அனைவருக்கும் வணக்கம். உண்மையே அப்பா ஒப்பிடாமல் அன்பில் விளைந்த ஆரம்பவே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை துணைகளை கலக்கும் செம்மையே ஆய சிவபதம் அளித்தாய் இம்மையே உன்னை சிக்கன சொல்லிட்டேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்று மணிவாசக பெருமான் தன் குரு பெருமானை முதல் சந்திக்கிற பொழுது அழுகிறார், தொழுகிறார். பிடித்த பத்து என்றதற்கு பெயர். 51 தலைப்பு திருவாசகம், அதுல 37வது தலைப்பு பிடித்த பத்து. தன் குருபிரானை மணிவாசக பெருமான் எப்படி பிடித்தாரோ அத மாதிரி நம்முடைய பிரம்மோதி மெய்வழி சாலை ஆண்டவர்கள் பாட்டையாவை சந்தித்த பொழுது இதே பாடலை தான் பாடுகிறார். ஒரு எழுத்த மாற்றுகிறார், ஒரே ஒரு எழுத்து. அழுகிறார். அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரம்புதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கி புழுத்தலை புலையன் என் தனக்கும் செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய். மணிவாசகர் அளித்தாய் என்று சொன்னார். திருப்பெருந்துறை பெற்றுவிட்டார். பெறுவதற்கு முன்னால் நம்முடைய பெருமான் பாட்டை அவர் கேட்கிறார். அளிப்பாய் எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்று கேட்டார். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு பெரிய தலைப்பை தந்திருக்கிறார்கள். 12:45 மேடையை கொடுத்து 1:30 நாம் உணவுக்கு சென்றவர்கள். பேரறிஞர் அண்ணாவுடைய வாசகம் தான் நினைவு வருகிறது. 10:30 மணிக்கு மேலே பேசக்கூடாது விதி. அவர் வருகிற பொழுதே 10:30 ஆகிவிட்டது. காவலர்கள் தடுத்து விட்டார்கள். கூட்டமும் 3 லட்சம் பேர் நிற்கிறாங்க. போலீஸ் கடுபடி ஜாஸ்தி. அப்ப அண்ணா சொன்னார், நான் 1 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன், விட்டுடுங்கன்னாரு. ஒத்துக்கிட்டாங்க. இந்த 1 நிமிஷம் தான் இப்ப பேச. மாதமோ சித்திரை, நேரமோ பத்திரை, உங்களுக்கு வருவதோ பசி நித்திரை என்று அவர் சொன்னது போல எனக்கு முன்னால் மூவர் ரொம்ப அழகா பேசிட்டாங்க. இப்ப அந்த கருத்துக்களையே நான் இதோடு சேர்த்துக் கொண்டால் இந்த தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பல பேர் யதார்த்த நன்மணத்தினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன சார் தீர்வு? எல்லா நிரம்ப செய்திகளை சொல்லியிருக்கிறீர்கள். இதற்கு என்ன எங்களுக்கு தீர்வு? தீர்வு வேண்டும் அல்லவா? மரணமில்லா பெருவாழ்வு நாங்க வாழ முடியுமா? அதுக்கு ஏதாவது இப்போ ஷார்ட் ரூட் இருக்கா? பைபாஸ் ரோடு இருக்கா? நக்சல்ல பிரீஃப் சொல்ல முடியுமா? கையில ஒண்ணு நான் வர பொழுதே கொடுத்தாங்க. மினி கேப்சூல், மினி மீல்ஸ் மாதிரி இருக்காது. அது ஒரு லெக்ஸ் வேலை போட்டு காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அறிவோம் நற்றால் குருவாழ்க குருவே துணை. இதுலயே முடிஞ்சு போச்சு. மன்னமேலா பெருவாழ்வு வாழ்வதற்கு இந்த லெக்ஸ் போட்டு காமிக்கிறதே முடிஞ்சு போச்சு. முதல்ல ஒரு சொல்ல 2 இருக்கு. அறிவு, ஓம். அறிவு நமக்குள்ள ஓங்காரமாக இருக்கு. அதுதான் நமக்குள்ள 2 தாளா இருக்கு. நற்றால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல 10 குறள்ல 7 குறள்ல நற்றால் தான் இருக்கு. இந்த அறிவும் ஓங்காரமும் நற்றால நம்ம கிட்ட இருக்கு. அது யார் காட்டி கொடுக்க முடியும்? என்ன மாதிரி படிச்சவங்களாம் பண்ணி காட்டி கொடுக்க முடியாது. ஒரு மெய் குருவரார் வேணும். இந்த மெய் குருவரார் வந்து காட்டி கொடுத்தால் அந்த குருவே வாழுக. அவரை விட்டா வேற துணையே இல்ல. குருவே துறை. முடிஞ்சு போட்டீங்களா? கையில பிரித்து போட்டு கையில ரொம்ப அழகா வெளியே வச்சிருக்கிறாங்க. இந்த ரொம்ப அழகா இறைவன் நம்மிடம் இருக்கிற அந்த புத்தகத்தை பற்றி சுருக்கம், அது ரொம்ப விரிவாக இருந்தாலும் ரொம்ப சுருக்கமா அழகா கொடுத்திருக்காரு. ஏன் இது நான் உங்களுக்கு ரெண்டையும் சொன்னேன்னா, அது அவ்வளவு ரொம்ப நுட்பமா வெளியே இருக்கு. அது நீங்க ஏதோ சாதாரணமா நினைச்சிடாதீங்க. போகக்குள்ள வாங்கிட்டு போலாம். 10 ரூபா தானே வந்து நினைக்கிறேன். ஃப்ரீயா? அப்ப நிறைய பேர் எடுத்துக்கலாம். அவ்வளவு கனமான நூல்கள் 2 வெளியே இருக்கின்றன. நான் முதல்ல வந்த உடனேயே இங்கே குத்து விட கேட்க சொன்னாங்க. மங்களம் பாட்டு தான் பாடினாங்க. நான் தான் வேடிக்கை ஏத்திர பார்த்து 5 திரி தான் வச்சிருக்கீங்க, 6வது திரி எங்க? 5 புலன்கள் நம்ம கிட்ட எண்ணிட்டு இருக்குங்க. ஆனா 5 புலனை இப்ப பாருங்க எல்லாம் அவிஞ்சு போச்சு. ஏன் அவிஞ்சு போச்சு? 6வது திரி பக்கத்துல இருந்தா அது அவிஞ்சிருக்காரு. 5 திருமூலர் சொல்றாருங்களா, உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் வண்டர் புராணாருக்கு வாய் கோபுர வாசல்
தெல்ல தெரிந்தாருக்கு இந்த ஜீவன் சிவனிக்கும் இந்த கள்ள புலன் ஐந்தும் காலா மணிமுழக்காக குருபுரான் 6வது திரியாக உங்கள் முன்னால் நின்றால் அது எழுதியிருக்கும். அந்த மெய் குரு நம்மிடம் இல்லாதனால இந்த திரி காட்டுகிறோம். இப்ப நம்ம புலன்கள் எல்லாம் உள்ள வேற இச்சையில ஓடிட்டு சிவஞான போதம் 8வது சூத்திரம் சொல்லுது, ஐம்புல வேடரில் அயர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியன் இன்மையின் அரண்கடல் செல்லுமே மெய்கண்ட வேறே பாருங்க. மெய் கண்டாரம் மெய்கண்ட 12 உயிரெழுத்து மாதிரி சூத்திரம். திருமூலர் அதைத்தான் சொன்னார், பார்ப்பான் அகத்தில் பார்ப்பசு 5 உண்டு மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன. மெய்ப்பாரும் இருந்த நல்ல மேய்ப்பன் குட் ஷெப்பர்ட் ஒரு குருபுரான் கிடைச்சாருன்னா பார்ப்பான் பசு 5 பாலாய் தொழியுமே. ரொம்ப எளிமையான தமிழ், தெய்வ தமிழ். உலகத்திலேயே நம்ம மொழிகளிலேயே நம்ம மொழிக்குதான் தெய்வ தமிழ் என்கிற அருமையான அடைச்சொல் இருக்கிறது. இது ரொம்ப அழகா எனக்கு முன்னால் பேசியது ரொம்ப விளக்கிட்டாங்க. நல்லா அதுக்குள்ள அவங்க பின்னாடியே நான் போயலாம் நினைக்கிறேன். முன்னோர்கள் பாதி அடி விட்டு செல்வது மரபு இல்லையா? ரொம்ப அழகா முன்னாடி சொன்னாங்க. ஐயா கூட சொன்னார் வரவேற்புறையில, எங்க செங்கோல் அனந்தர் பாருங்க, தெய்வம் அவருக்கு மட்டும் செங்கோல் கொடுத்துருக்காரு, எங்களுக்கு எல்லாம் செங்கோல் வரையவே பார்க்கறது. நானும் வளைச்சி பார்த்தேன், நேராவே நிற்கிறேன். ரொம்ப அழகா சொன்னார், வருக வருக வருகவே. எனவே 3 வருக ஆணவம் கண்பம் மாயை 3ஐயும் இங்க வந்தா எல்லாத்தையும் நாங்க ஒட்ட வேரடி மண்ணோட எடுத்துருவோம். பல பேர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. உள்ள நுழைய போதே ஒரு போர்டு இருக்கு, சாலைக்குள்ள நுழைய போது ஒரு போர்டு எழுதி வச்சிருக்காங்க, உத்தரவின்றி உள்ளேவா ஒரு பாட்டு கூட இருக்கு. உத்தரவின்றி உள்ளே போகாதே என்று சொல். பல பேர் அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப பெரியவங்க படிச்சவங்க போயிட்டாங்க. இல்ல அந்த காலத்துல சொல்றேன். ஆனா விவரம் தெரிஞ்சவங்க, வினைப்பெண் உள்ளவர்கள், ஆதினால் அந்த வினையை பெற்றவர்கள், தொடர்பு உள்ளவர்கள், உத்தரவின்றி உள்ளே போ 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 உள்ளே போ 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 காதே போ. இதுக்கெல்லாம் உத்தரவு வாங்கிட்டு நிக்காத, ஏ காதே உள்ள போ. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? எழுதி வைக்கலாம், சொல்லலாம், லென்ஸ் போட்டு கூட எடுத்து காட்டலாம். அதுக்கு மேல நாம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா ரொம்ப அழகாக, எனக்கு வயது 60, அதனால தம்பிகள் சொல்லலாம். ரொம்ப அழகா 3 பேரும் நன்றாக பேசினார்கள். அதில் கவுனமணி அவர்கள் மானுட பிறப்பினுடைய கடமையில மனுவின் கடமை மரணத்தை வெல்வது என்று தொடங்கி அதுல ஔவையாருடைய படல அழகா சொல்ல. இங்க வந்திருக்கிற பெரியவர்களுக்கு முக்கியமா மரணத்தை வெல்ல வேண்டும் அவங்களுக்கு நான் வந்துடுறேன். முதல் கடமை இந்த மானுட பிறப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதுதான் அந்த நூல் சொல்லுது. வெளியே இலவசமா கொடுக்குறாங்க. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிந்து பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அறிவு. கூன் குருடு செவிடு நீங்கி பிறந்த காலையும் கல்வியும் ஞானமும் வாய்த்தல் அறிவு. கல்வியும் ஞானமும் வாய்த்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அறிவு. இந்த தானம்னா ஊரா விட்டு நெய்ய என் பெண்டாட்டி கையெல்லாம் வைக்க கூடாது. நாம தானம் செய்ய, நம்ம உழைத்து செய்ய வேண்டும். ஆண்டவர்கள் பிரம்மோதிய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் வருகிற பொழுது அதைத்தான் சொன்னார்கள். இந்த தீட்சைக்கு பணம் நீ உழைத்து கொண்டு வா, உங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வராது. மண்ணு வெட்டு, செங்கல் தூக்கு, அப்படித்தான் உழைத்து சம்பாதித்தான் வாங்கினவர் தான் அதை உட்கார்ந்துக்க செங்கோல். அப்ப தானம் என்பது தான் உழைத்து செய்ய வேண்டும். தவம் என்பது தான் செய்ய வேண்டும். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். தெய்வ புலவர். எனக்காக இன்னொருத்தர் தவம் செய்ய முடியாது. எனக்காக நீங்க சாப்பிட முடியுமா? என்னுடைய நோய்க்காக நீங்கள் மாத்திரை சாப்பிட முடியுமா? அப்ப எனக்காக நீங்க சாப்பிட முடியாது. என் நோய்க்காக நீங்க மருந்து சாப்பிட முடியாது. எனக்காக நீங்க தவம் செய்யலாமா? இன்னைக்கு உலகம் பூரா அப்படித்தான் இருக்கு. நிறைய குருமார்கள், நிறைய ஆசிரமங்கள் 10,000 ரூபாய் கொடுத்துருங்க, 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க, உங்களுக்கு தூக்கி யாரா நிலைமைத்தை ஏற்றி 6 காட்டிடுங்க. எப்படி காட்டணும்? யாருக்காக வேண்டுமானால் மனதளவில் அவருடைய துன்பத்தை நாம் உணரலாமே தவிர அவர்கள் தான் உணர முடியும். ரொம்ப அழகாக சொன்னார் ஔவையார் பாட்டு. அவங்க செய்யும். அப்படி செய்தால் வானவர் நாடு வழி திறந்துடுமே. இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு போறதுக்கு அந்த முதல் தொடங்க அங்கிருந்து தொடங்குது.
நல்ல பேர் கவனமணி. நாங்களும் என்னமா முயற்சி பண்ணுவா, நம்ம மணி கவனமே வரமாட்டேங்குது, எங்கெங்கயோ போய் கவனத்திலே நிக்க மாட்டேன். கவனமணி ஏ அப்பா. அப்போ ஔவையார் சொன்னது வானவ நாடு வழி திறந்துடும் மதமலா பிறவாழ் போயிடும். அதைத்தான் அவருடைய மேல போய் தாய்மானவர் சொன்னார், எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் அரிது அரிதுகான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகளே. எவ்வளவோ பல பிறவிகள்ல புண்ணியம் செய்ததுக்காக இப்ப மானிட பிறவி பெற்றிருக்கோம், கொஞ்சம் ஏமாந்துட்டோம். அடுத்த பிறவி ப்ரமோஷன் தான், சந்தேகமே படவான. இப்ப 2 காலில் இருக்கிறோம், அடுத்த பிறப்பு 4 கால் ப்ரமோஷன் தானுங்களே. 2, 4, 2ல இருந்து 4 ப்ரமோஷன். இன்னும் சில பேர் டபுள் ப்ரமோஷன், காலே இல்லாம டபுள் ப்ரமோஷன் தானுங்களே. அப்ப எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் அரிது அரிதுகான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகளே. முதல் தொடக்கமே ரொம்ப அழகா தம்பி கவனமணி அவர்கள் ரொம்ப அழகா இந்த 2 பாட்டு ஔவையார் பாட்டையும் தாய்மானவர் பாட்டை இங்க மிகச்சிறப்பாக எடுத்து காட்டினார்கள். அதுக்கப்புறம் சொன்னாங்க, தேவகுருவை சார்ந்தால்தான் நீங்கள் எவற்றையும் பெற முடியும். குரு அப்புறம் தேவகுரு. குருன்னா கூனா இருள், ரூனா பிரகாசம். இப்ப நாங்கெல்லாம் ஆசிரியர், குற்றத்தை நீக்கிறவர்கள் தான் எங்க பேரு. எங்களுக்கு அதுக்கு மேல வேலை கிடையாது, எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாது வஞ்சனெல்லாம் ஒண்ணு இல்லை, தெரியாது. அந்த குரு இருக்கிறார மெய்ஞான குரு, அவர் தான் உங்களுக்கு அறியாமை ரொம்ப அழகா 3வது பேசின ஐயா ஜெகநாத் சொன்னார். அறியாமை என்பது நரகம், இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ், அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இருள் சேர்ந்த இன்னா உலகம். அப்ப அந்த இருள் சேர்ந்த இன்னா உலகம் என்கிற நரகம் 5 இடத்துல கூட்டுறவை பத்தி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பேசுற, நரகத்தை பத்தி பேசுற. இதுல இருந்து நீங்க வேண்டுமானால் அந்த அருள் வேண்டும். ரொம்ப அழகாக அதை எடுத்து சொன்னார்கள். அதுக்கப்புறம் மெய்கல்வி பொய்கல்வி ரொம்ப நல்லா இருக்குது. அநேகமா இப்ப நாம படிச்சிருக்கிற, நான் கூட படிச்சிருக்கேன், BA, MA, MPhil, PhD, இஞ்சி பச்சடி, தயிர் பச்சடி நிறைய வாங்கியிருக்கேன். என் லெட்டர் பேட்டை பாத்தீங்கன்னா டிப்ளமோ, டிப்பு, சட்டு பலதான் எழுதுறதுக்கு இடம் இருக்காது. இதுக்கு பேர் பொய்கல்வி. இது இன்னும் ஒரு 6 மாசத்துல நஷ்டம் போற முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்குமே பயன்படாது. இந்த மெய்கல்வி கற்றால் தான் இந்த மதமிலா பெருவாழ்வுக்கு போக முடியும். அதைத்தான் தம்பி சொன்னார். அதை எங்க பார்க்கலாம்? தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 36வது அதிகாரம், மரத்துப்பால் 38 அதிகாரம் 36 மெய் உணர்தல். 2 பொருள் அதுக்கு. மெய்னா உண்மையை உணர்தல் ஒரு பொருள், இதுக்கு பேர் மெய். பொய்யான மேனியை மெய் என்று யார் சொன்னது? வாழ்வே மாயம். எங்க கேட்டமா இருக்கு, இங்கேயோ சினிமா அவரோட நல்லா சொல்றேன். பொய்யான மேனியை மெய் என்று யார் சொன்னது? இதுக்கு மெய்யின்னு ஒரு பேர். உள்ள இருக்கிறதுக்கு உயிர் எழுத்து, இது மெய் எழுத்து. 2 சேர்ந்தாலும் உயிர் மெய் இயக்கமே தமிழ், தெய்வத்தமிழ். அப்போ இந்த மெய் உணர்தல்ல 2 குறள் முக்கியமானது. என்ன சொல்றார் பதன்கார் பெருவாழ்வுக்கு? கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்ற ஈண்டு வாரா நெறி. இப்ப இருக்கிறவங்க யாரும் இந்த உலகத்துல இனிமே பிறந்து வர மாட்டீங்க, பிறந்துட்டீங்க, இனிமே வரவே மாட்டீங்க. பதன்கார் பெருவாழ்வு எப்ப தம்பி சொன்ன மெய்கல்வி எது? இந்த மெய்க்குள்ள இருக்கிற அந்த மெய்ப்பொருளை கற்று, ஒரு மெய்குருபானம் சேர்ந்து கற்று. எப்ப? இந்த பிறப்பல. செத்த பிறகு சிவலோக வைகுந்தம் என்பார் அவர் பித்த மனிதர், அவர் உரை செய்யுரையாம் என்று ஊதேடா சங்கு, இத்தரை நீதினில் இப்பொழுதே முக்தி வாய்த்தது என்று ஊதேடா சங்கு. மகாகவி பாரு. செத்த பிறகு செத்தியா போயிட்டு அப்ப எப்படி உங்களுக்கு ஞானம் வரும்? செத்தேன் என்றால் சிறியாரோ திருவாசகத்தில் மாணிக்கவாசல் கதற, நாம செத்து போயிட்டோம், அப்புறம் எப்படி ஞானம் வரும்? இத்தரை நீதினில் இப்பொழுதே முக்தி வாய்த்தது என்று ஊதியடா சங்கு. மகாகவி பாரதி. மாணிக்கவாசகத்தில் அதுதான் சொல்றாரு. திருவள்ளுவர் சொல்லுகிறார், கற்று ஈண்டு இப்பொழுதே மெய்ப்பொருள் மெய்யாகிய உடம்புக்குள்ளே பொடிசுய பிரகாசமாக பிரம்ம பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அந்த பொருளை கண்டுவிட்டால் மற்ற ஈண்டு வாரா நெறி. இனிமே நீங்க பிறந்து வரமாட்டீங்க. நான் சொன்னா ஒத்துக்க வேணாங்க. சொல்றது யாருங்க? தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுகிறார். 36வது அதிகாரம் மெய் உணர்தல். நீங்க பரிமையான எழுத உரையும் அப்படித்தான் எழுதுகிறார். அடுத்து ஒரு குரல் போட்டிருக்காரு. ஏன் நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. திருவள்ளுவர் என்ன பெரிய சிக்கல்?
எல்லா வகுப்புலையும் 1ஆம் வகுப்புல இருந்து கல்லூரி BA வரைக்கும் BSc வரைக்கும் திருக்குறள் பாடமா இருக்கு. எல்லார் வீட்லயும் திருவள்ளுவர் படம் இருக்கு. ஒற்றை சுவர் விடாமல் திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கோம். பஸ்ல பேருந்துல திருக்குறள் எழுதி வச்சிருக்கோம். திருவள்ளுவருக்கு கோட்டம் கட்டியிருக்கோம். கோட்டம், வள்ளுவர் கோட்டம். திருவள்ளுவருக்கு 130 உயரத்துல சிலை வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுல ஒரு குறளை கூட நாங்க நம்ப மாட்டோம். சிக்கல் எங்க இருக்கு பாருங்க. இதை நம்புற நாமோ. அடுத்து ஒரு குறள் போட்ட பிறப்பென்னும் பேதமை நீங்க தலைப்போட சொல்லக்கூடிய பேதமைன்னா அறியாமை, அறியாமையினால பிறவி வருது. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அப்ப செம்பொருளாக நான் சொல்லிங்க திருக்குறளுடைய சொல்லது சிறப்பாக உங்க மெய்க்குள்ள உடம்புக்குள்ள செம்பொருளை குருபுரான் தயவால் கண்டுவிட்டால் அறியாமை என்கிற இந்த பிறப்பு இனிமே வரவே வராது, இருளே வராது. இவ்வளவு திருவள்ளுவர் சொல்றாரு. இதெல்லாம் நான் சொல்லலீங்க, தம்பி சொன்னது. யார் சொன்னது? தம்பி ஐயா கவனமணி சொன்னதை நம்ம எடுத்து கொடுக்குற அவளை வேற ஒண்ணு. அவர் சொன்னார் மெய்கல்வி பொய் கல்வி. அதுக்கப்புறம் சொன்னார் கண்ணபுரான். ஒரு கண்ணபுரான் மாதிரி ஒரு சர்க்குரு பெருமான் கிடைச்சான்னு வச்சுக்கல, நமக்கு கிடைக்க மாட்டேன். பேரே பாருங்க, கண்ணபிரான். பிரான்னா தலைவர். எதுக்கு தலைவரா இருக்காரு அவரு? கண்ணபிரான். அவர்கிட்ட ஒருத்தர் அவரு ஒரு சீடனுக்கு சாரதிய வழி நடத்துறார். சாரதினா என்ன? வழி நடத்துறார். அர்ஜுனங்க ஒரு சீடனுக்காக ஒரு குரு வழி நடத்திட்டு போறார் சார். அதனால அவன் எல்லா வீரத்தையும் உடைச்சிட்டு போறான். உள்ள போறான், வெளியே வரான், உள்ள போறான், வெளியே வரான். ஏன்? அந்த பயிற்சியை அந்த கண்ணபிரான் அவருக்கு 4 செஞ்சு கொடுத்தாரு. உள்ள போறான், வெளியே வரான், உடைக்கலாம், வரான். எத்தனை மகாராஜர்கள் இருந்தாலும் 18 சாமிய அடிச்சு ஊத்துறான். அவன் பையன் அபிமன்யு பாதி கத்துக்கிட்டா அரைக்குறை, முழுசா தெரியல, அவசரப்பட்டு உள்ள நுழைஞ்சி விட்டார். பத்ம வியூகமா, பத்மம் தாமரை உள்ள நுழைஞ்சிட்டார். வெளியே வர தெரியல. பார்த்த சாரதி அவருக்கு சரியா கொடுக்கல. வாங்கினா அவங்க அப்பா உள்ள போவார், வெளியே வருவார், உள்ள போவார், உள்ள வெளியே வருவார். பத்ம வியூகமா அபிமன்யு வாங்கலையே. அதனால சரியா வாங்கிக்கணும், முழுசா புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கவனமணி தம்பி சொல்லி. எனக்கு தெரியாது, அவர் சொல்லிருந்தா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒண்ணும் தெரியாம தான் அது உட்கார்ந்தேன். எனக்கு முன்ன அவர் சொன்னாரு அந்த மாதிரி கண்ணபிரான் இந்த மாதிரி. அது ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகா தம்பி சொன்னாரு. முழுசா கருணாநிதி அடைஞ்சிருக்கிறார். அது பகவத்கீதையில 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம். இந்த 18 அத்தியாயத்துல 65வது ஸ்லோகத்துக்கு பேர் சரம ஸ்லோகம் பேர். இந்த பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். யாரு? குருபுரான். நம்ம கவனம் தான் இல்லையே. அர்ஜுன கடைசியிலே குழம்புறான். இங்க 650 ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. கருணை, அதான் தனி பெரும் கருணைன்னு கடைசியா முடிச்சாரு. என்ன சொன்ன அர்ஜுனா, இங்க வா. நான் இது வரைக்கும் சொன்ன இந்த 17 அத்தியாயத்தை மறந்துடு, இந்த 650 ஸ்லோகத்தையும் மறந்துடு. இப்போ நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இதை விட்டு கெட்டியா புடிச்சுக்குவோம். அட்டென்ஷன் ஆயிட்டார். ஏன்னா இப்ப இவ்வளவு 650 ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒன்னே ஒண்ணு, அதுக்கு பேர் சரம ஸ்லோகம். பகவத்கீதை அப்படின்னு எழுதிடும். அது வேற ஒண்ணுமே இல்லை. சொல்ற அர்ஜுனா என்னையே நம்பு, அர்ஜுனா என்னையே நம்பு, முழுமையாக என்னிடம் உன்னை ஒப்புவித்து விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என்னை நம்பு, என்னிடம் உன்னை ஒப்புவித்து விடு. அர்ஜுன கடைசியில என்ன ஆனாரு? தனக்கு வழிகாட்டிய சாரதிய கெட்டியா கண்ணபிரான கெட்டியா புடிச்சுக்கிட்டாரு. 2 காலையும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மகாபாரதம். 18 அக்ரோனினாங்க. 1 கோடி அக்ரோனி வரட்டுமே அசுரர்கள். இந்த ஞானத்துக்கு முன்னாடி எல்லாம் காலியாகிடும் இல்ல. இவ்வளவு ரொம்ப அற்புதமாக தம்பி அவற்றை எல்லாம் இங்க எடுத்து காட்டினார்கள். பட்டினத்தார் ரொம்ப அழகா பாட்டு சொன்னார். எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த பட்டினத்தார்ல கடைசியா கழுமந்த பட்டினத்தாரே ஏற்ற போறாங்க சார். நம்மளெல்லாம் ஏற்றது தப்பே இல்லை. நமக்கு ஏன் இவ்வளவு தண்டனை வருதுன்னு நான் கவலைப்படுறது. பட்டினத்தாருக்கு அதான் தண்டனை கொடுத்தாரு. அது அப்ப அவர் என்ன சொன்னார் அந்த கழுமறை ஏற்ற பொழுது? அப்பதான் தூக்கித்தலை எழுத, என் செயலாலாவது ஒன்றும் இல்லை, இனி தெய்வமே எல்லாம் நின் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் யான் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. எனக்கு ஏன் இந்த கழுவற்ற நிகழ்ச்சி? ஒருவேளை பிறப்பதற்கு
முன் செய்த தீவனையோ இங்கனே வந்து உண்டதுவே. நான் பிறந்ததுல இருந்து எந்த தப்பும் பண்ணல, எனக்கு ஏன் தண்டனை வந்தது? பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ நினைச்சாரு கழுவனை பற்றி எரிந்தது. அவர் பத்திரிகையாளர் சில இந்த கதை என்ன சொல்லுது இந்த பாட்டு, இது வரைக்கும் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னையிலிருந்து தெய்வமே கையை தூக்கிடுங்க. கையை ரெண்டையும் மேல தூக்கிட்டோம்னா பாதியாவது தூக்குற மாதிரி நாம தூக்க மாட்டோம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆனால் ஒரு பாலிசி, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவது. தர்மதான் இருக்கு, அவர் மூடுறதே கிடையாது. நாம தான் நினைச்சு நம்ம இன்னும் தெரியாதனாலே தெரியாம போயிடுது. அவன் நினைவு, பொறுமை, முழுமையான ஈடுபாடு, நம்பிக்கை அந்த இறைவனிடத்துல வர வேண்டும். இதைத்தான் பட்டியல் சொன்னா ரொம்ப அழகான பாட்டு. ஒன்றென்பது தெய்வம் உண்டு என்பது ரொம்ப முக்கியமான பாட்டு பட்டியல். நான் இதெல்லாம் அவர் பேசுறது எடுத்து பேசுறேன், நான் ஒன்றும் தெரியாது, சும்மாதான் வந்து அவருக்கு சொல்லிட்டு. திருமூலர் இருந்து ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னார், ஒரெல்லாம் கூடி ஒளி. ஏன்னா அந்த ஏன் நிலையாமை சொன்னாங்கன்னா அப்பதான் நீங்க இந்த ஆசையே வரும். நமக்கு எல்லாம் நிஜம் நினைக்கிறோம், படிச்ச பட்டம், வாங்கின பங்களாக்கள் எல்லாம் பெருசு நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்ப எல்லா ஞானிகளும் திருவள்ளுவர் உட்பட ஏன் நிலையாமையை சொன்னாங்கன்னா இறை அச்சம் அப்பொழுதுதான் வரும். அந்த பாட்டை ரொம்ப அழகா சொன்னாங்க. ஊரெல்லாம் கூடி ஒளி கழித்து பெயர் நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியன் காற்றினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? திருமூலர் இன்னும் சமைத்த டிராமடைஸ் எல்லாம் பண்ற ஒரு பெரிய ஞானி. நாடகம், நம்ம தெய்வமே செல்லத்து நாடகம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி திருமூலையில நாடகம் பண்ற. நல்ல சாப்பாடு பண்ணி வச்சாங்களா, நல்ல சாப்பிட்டாரா, சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டாரா, போட்டுக்கிட்டே மனைவிட்டேன் நல்லா இருக்கு நீ சாப்பாடுனாரா, ஐயோ வலிக்குதுன்னாரா, டாக்டர் கூப்பிட்டாரா, டாக்டர் வரதுக்குள்ள செத்து போயிட்டார். திருமூலர் சார் நிறையாம அடப்பண்ணி வைத்தார், அடிச்சலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம், வெத்தலை பாக்கு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், கிடைக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. ரொம்ப அழகான சில முக்கியமான பகுதிகளை தம்பி இங்க எடுத்து காட்டியிருக்கிறார். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகா எடுத்து செஞ்ச சொன்னாருங்க, நல்ல ஒரு பெரிய யோகி. இந்த ரெண்டு விஷயம் அதுல, இந்த உலகம் பூரா இப்ப ஆன்மீகத்துல எப்படி இருக்குன்னு, ஒரு பெரிய ஹடயோகி கங்கையில நடந்து வர அவருக்கு முன்னாடி. நீங்க கல்கத்தா போய் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்கும், இந்த கரை அந்த கரை தெரியாது, அந்த கரையில யாருக்கான்னு தெரியாது. இப்ப எனக்கே கடைசியில் உட்காந்துருக்க யாருன்னு தெரியல, கண்ணு தெரியல, அவங்களும் பாதுகாப்பு கருதி அங்க போய் உட்காந்துட்டாங்க. இப்ப யாரும் தெரிஞ்சுக்குவாங்க, ஏன்னா முன்னாடி உட்காந்துதான் தெரிஞ்சிருக்கு, தெரியல. ராமகிருஷ்ணன் கேட்கிறாரு, என்ன பாத்தீங்களா? என்ன, நான் கங்கை நேர் நடந்து வந்தேனே. அப்படி அதனால என்ன என்னங்க அது, 1 கிலோமீட்டர் கங்கை ஓடுகிற வேகத்துல நடந்து வருகிறேனே. அப்படியா, அதனால என்ன என்னங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? 12 ஆண்டு ஹடயோகம் செய்து இந்த சாதனையை பெற்றேன். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களே. நம்ம ஆண்டவர் சொல்ற மாதிரி வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களே. காரணா கொடுத்தா போட்டுக்கார இந்த கரையில இருந்து அந்த கரையில கொண்டாந்து கொடுத்துருவான். காரணா கொடுத்தா போட்டுக்கார இந்த கரையில இருந்து அந்த கரையில கொண்டாந்து விட்டுருவான். காரணா பொறாத விஷயம். இதற்கு பதிலாக ஒரு உண்மையான மெய்குருவை போய் 3 ஆண்டுகள் அவர் திருவடியில தஞ்சம் அடைந்திருந்தால் அவரை 7ஆவது நிலைமைக்கு ஏற்றி இருப்பாரு. காரணா பொறாத விஷயத்துக்கு 12 ஆண்டை வீணாக்கிட்டே. இது முக்கியமான நம்ம இப்ப இந்த ஆன்மீகத்தினுடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது. வெறும் அற்புதங்களை நம்புகிறார்கள். இன்னைக்கு இத்தனை இந்தியாவில் இத்தனை சமயங்கள், இத்தனை மடங்கள், இத்தனை ஆச்சாரியர்கள், இவ்வளவு விளம்பரம், ஒவ்வொருத்தரும் தனித்தனி சேனல், வெறும் அற்புதம். இந்த அற்புதங்களை நம்பி ஏமாறுகிற மக்கள் கூட்டத்தில் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஆசை. இன்னொரு முக்கியமான கதை இருக்கு. ராமகிருஷ்ணன் தம்பி சொல்லுவேன், அவர் மதிக்கிற மிகப்பெரிய ஒரு விற்பனை 4 வேதங்களை கரைத்து முடிக்கிறார். ஒருத்தர் வந்து சொல்றாங்க, சார் அவர் தப்பு பண்றாரு. என்ன சொன்னீங்க? அவர்தான் தப்பு இல்லாம அமுத மொழியில இருக்கு, ராமகிருஷ்ணன் மொழி புத்தகத்துல ரெக்கார்ட், நான் ரெக்கார்டை தான் சொல்றேன், அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். இல்ல சார் அவர் தப்பு பண்றாரு, அவர்தான் சொல்லாதீங்க. இப்படி 1 மாசம் கழிச்சு பல பேர் சொன்னா அவருக்கே சந்தேகம். அவரை கூப்பிட்டார், நீங்க இப்படி தனியா கூப்பிட்டு சொன்னா நீங்க ஏதோ தப்பு செய்யறீங்களா? அவர் கையெழுத்து கும்பிட்டாரு. உங்கள்கிட்ட நான் பொய் சொல்ல முடியாது, ஆண்டவர்கிட்ட பொய் சொல்ல முடியுமா? என்ன ஆகும்?
இது முதல்ல போகும், கொடிமரத்தில் நிக்க வேண்டியதுதான். அது வேணாம், நான் உள்ள போறேன். ராமகிருஷ்ணன் வேண்டு போயிட்டார், நீங்களா அந்த தப்பு செஞ்சீங்க, நான் உங்கள்கிட்ட பொய் சொல்ல முடியாதுன்னு. அப்ப சொன்னார், ஏன் நீங்க இந்த தப்பு செஞ்சீங்க? இவ்வளவு படித்து இவ்வளவு ஞானத்தை பெற்றோம், நான் என்ன செய்யறதுங்க? விளக்கமாறு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுது, விளக்கமாறு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுது, ஆனா அது அர்த்தமாக தானே இருக்கு. அந்த மாதிரிதாங்க நான் நினைத்தேன். இந்த அறிவு ஏமாற்றி விடும், நீங்கள் கற்ற கல்வி ஏமாற்றி விடும். சரியாக ஒரு குருபுராடம் அச்சத்தோடு நீங்கள் பழகவில்லை என்றால், அவரை நம்பவில்லை என்றால், நீங்கள் கற்றிருக்கிற கல்வி உங்கள் அறிவே உங்களை ஏமாற்றிவிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வாழ்க்கை நடந்தது அவங்க ராமகிருஷ்ணன்ல புத்தகமா போட்டிருக்காரு. அடுத்து ரொம்ப அழகா சொன்னார், காசி. ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் ரொம்ப காசி. சித்தர்கள் சொல்றாங்க, எது காசி, எது காசி? அந்த காசியில ஒருத்தர் இறந்துட்டாருன்னா மோட்சம்னு எல்லா காசி கலம்பகத்திலிருந்து எல்லா நூலும் சொல்லுது, வேதம் சொல்லுது, உபரிடங்கள் சொல்லுது. பார்வதி பரமேஸ்வரர் வேற அங்கதான் இருக்கிறாங்களா, பரமேஸ்வரத்துக்கு மடியில போட்டுக்கிறாராம், பார்வதி காதல சொல்றாங்களாம், என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா எல்லா சித்தர் பாட்டிலும் எது காசின்னு வேற சொல்றாங்க. காசி என்பது சித்தர் பாட்டில் இருக்குதா? எங்க இடத்துல உருவ மையம். உடனே கற்பனை பண்ணிட்டாரு, ரகசியமா வச்சிருக்காங்க. இங்க இருக்கிறது எல்லாம் புருவ மையம், இது இருபுருவ மையம் காசி. அப்போ ஒரு குருபுரான்ட்ட தெரிந்து நாள்தோறும் பழகி பழகி வருவது ஞானம், பயிற்சியில் வருவது ஞானம், படித்து வருவது அல்ல. பழகியதை படித்ததை நாள்தோறும் பயிற்சி செய்யணும். என்ன சார் பயிற்சி? கையை தூக்குனேன், இந்த பயிற்சி இல்ல, சோகம் சோகம் அந்த பயிற்சி இல்ல. பயிற்சிகளிலே தவத்திலேயே சிறந்தது நினைவு தவம். எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம். தாவி இது கைவீசி நடந்தாலும் அவன் மனம் எங்க இருக்குமா? 3 குடம் நீர் குடத்துலதான் இருக்கும். ஒரு துளி நீர் கீழே விடாது. இடுப்புல ஒரு குழந்தை இருக்கு, கையில 2 குழந்தைய பிடிச்சிக்கிட்டு போகுது வருது. அப்ப உங்க நினைவு எங்க இருக்கணும்? நீங்க உங்க வேலை உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பணியை செஞ்சு கொண்டே இருக்கீங்க. நான் வாத்தியார் உத்தியோகம், என் உத்தியோகம் சொல்லி கொடுக்கறது. ஒருத்தர் டிரைவரா இருக்கலாம், ஒருத்தர் அச்சு தொழில இருக்கலாம், ஒருத்தர் ஹோட்டல் தொழில் நடத்தலாம். தொழில் முக்கியம் இல்ல, உங்க நினைவு எங்க இருக்கிறது? நினைவு தவம் தான் பெருசு. எனவே குருபுரான் எங்க காட்டி கொடுத்தாரோ அங்க நீங்க மட்டும் கை அந்த வேலை செய்யுங்க, கண்ணு பாருங்க, காது கேளுங்க, ஆனா நினைவு மட்டும் அங்க வச்சுக்கீங்க. அப்படி பழகி பழகி வருவதுதான் ஞானம், அதுதான் நினைவு. வேற மாதிரிலாம் சிந்தனை பண்ணிக்காதீங்க. உலகம் பூரா வேற சர்க்கஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த சர்க்கஸுக்கும் ஆண்டவர்கள் காட்டி கொடுத்ததற்கும் சம்பந்தம் இல்லை. தலைகீழா நிக்கிறது என்னென்னமோ நடக்குது. அது வேற தொலைக்காட்சியில எல்லா சேனல்லையும் போட்டு பண்றாங்க. தப்பு இல்லை, உடலுக்கு நல்லது. நீங்க பையன் செய்யலாம் திரும்ப சொல்றாரு, உடம்புக்கு நல்லது, அது ரைட், தேவைதான் அதெல்லாம். ஆனா உயிருக்கு ஜீவனுக்கு எது? நினைவு, பயிற்சி, பழக்கம். அதனால ரொம்ப அழகாக தம்பி சொன்னார், தரிக்கணும், புல் பூண்டு காளி அதெல்லாம் தன் கடமையை முடிச்சுதான். மனுஷன் மட்டும் தன் கடமையை முடிக்கலையே. ரொம்ப அழகா தம்பி பேசினார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து காலை செந்தில் வந்தார். டேகப்பா, பெரிய பேச்சாளர் தான், அழகா சொல்லிட்டார். எது நித்தியம் எது அனித்தியம் ரொம்ப அழகா கொண்டு போனார். கொண்டு போயிட்டு அவர் சொன்னார், நாம இருக்கிறது இந்த உடல் வாடகை வீடு, இது முடிவானது, அழிவுள்ளது. இந்த வாடகை வீட்டுல, அழிவுள்ள வீட்டுலதான் நித்தியமான ஒரு வஸ்து உட்கார்ந்துக்குது. அது அழிவில்லாதது, என்றும் உள்ளது. அது அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக அருளோடு நிறைந்திருக்குது. அது உங்களுக்குள்ள இருக்குது. அது எப்படிப்பட்டது? அது தேகத்துக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்குது. அது அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்திருக்குது. அது மட்டும் இல்லையா, அது கங்குள் பகல் அற்ற எல்லை உள்ளது. எது உங்களுக்குள்ள இருக்கிற எது, அதுக்குள்ள அது உட்கார்ந்து இருக்குதுங்கிற. தாய்மானவர் முதல் பாட்டுல இவ்வளவு சொல்லி முடிச்சிட்டார். தாய்மானவர் பாட்டு என் பாட்டு இல்லை, எனக்கு தெரியாது ஒண்ணும். ஐமானவர் பெருமான் முதல் பாட்டுல இவ்வளவு விஷயங்களையும் வச்சிருக்கிறத தம்பி ரொம்ப அழகா காலை செந்தில் அனித்தியம் எது நித்தியம் எது எது விளக்கிட்டார். நான் ஒரு பொழிப்புரை சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணு எனக்கு முன்ன பேசுறாங்களே பொழிப்புரைதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது எப்படிப்பட்டது? ஆதியும் அந்தமும் இல்லாதுங்கிற அதுதான் மாணிக்கவாசகர் சொன்னார். அது எது? தயவு செஞ்சு நீங்க கவனிச்சுட்டே வந்தா மரணமலா பெருவாழப்ப நான் முடிக்கணும். அந்த பொருள் எது? ஆதி. அதை நீங்க கண்டுபிடிக்கணும் என்பதற்காக தான் சொல்லிட்டே போறேன். அது ஆதி இல்லையா, அந்தமும் இல்லையா, தொடக்கம் இல்லையா, முடிவு இல்லையா. இது முதல்ல சொல்றது மாணிக்கவாசகர். திருவாசகத்துல 7வது தலைப்பு திருவம்பாவை, முதல் பாட்டு, முதல் வரி, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாடை கேட்டேன். சரி, அது 7வது பாட்டு. அந்த அரும்பெரும் ஜோதி இருக்க வள்ளலார் அங்கிருந்து இருக்கிறார். அந்த அரும்பெரும் ஜோதி இன்மை இட்டா மாத்திராது. அரும்பெரும் ஜோதி சரிதா சார், திருவண்ணாமலை நின்றுச்சு சார், அடிமுடி தெரியல சார், பிரம்மாவும் திருமால காண முடியாது. அதனால எனக்கு என்ன சார் நன்மை? அது கருணையோடு கூடியதுனால எனக்கு நன்மை. இல்லைன்னா தேகம் தாங்கி வர வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் இந்த தெய்வங்கள்னா வாழையடி வாழையா எல்லா பெரியவங்களும் தேகம் தாங்கி நமக்கு வரணும்னா கருணை. அருட்பெரும் ஜோதி அப்படின்னா, ஜோதினா அறிவு சுரூபமாக இருக்கிற பேரறிவு பெரும்பொருளாக இருக்கிற அந்த பெரியவங்கள்லாம் அருமடை பாதம் நோவ இந்த அடிமைக்காக இறங்கி வந்து ஏன் வருகிறார்? தனிப்பெரும் கருணை. வள்ளலார் அதான் அந்த இன்மையிட்டா மாத்திர 7வது பாட்டுல சொன்னார், கேழில் பரஞ்சோதி, கேழில் பரம் கருணை, தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதி. இவ்வளவு முதல் பாட்டை சொன்னார், 7வது பாட்டை சொன்னார். அவர் எவ்வளவு கருணை பாருங்க. அது எதுன்னு சொல்ற. எது? இதெல்லாம் என்ன சும்மா விட மாட்டேன். இதுல போட்டு என்ன கலாட பண்ண. அவர் என்ன பண்றாரு? இப்ப முதல் பாட்டை சொன்னார் அரும்பெரும் ஜோதி, 7வது பாட்டை சொன்னார் கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை. அது எது? நற்றால் இல்லையா? நீங்க போட்டு கொடுத்துருக்கீங்க. மாறன் நான் சொல்லல, நீங்க போட்டு கொடுத்தீங்க. 20வது பாட்டுக்கு வாங்க. ஆதியாம், 20வது பாட்டு, ஆதியாம் பாத மலர் அந்தமாம் செந்தனிர்கள். அந்த 20வது பாட்டு முழுக்க திருவடி பாதம் முடியும். எது திருவடி பாதம்? முதல் பாட்டுக்கு வாங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. அந்த அரும்பெரும் ஜோதி தான் ஆதியாம் பாத மலர் அந்தமாம் செந்தனிர்கள் இல்லையா? இப்படி எல்லாமே ரகசியத்தை பெரியவங்க சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. முதல் பாட்டு சிவபுராணம், அதுல என்ன சொன்னாரு? இந்த ஆதி அந்தம் இல்ல அரும்பெரும் ஜோதி தான் நமச்சிவாயம் சொன்னார். நமச்சிவாயம் அது வாழ்க, என் உள்ளே வாழ்க, நாதம் தாளாக இருக்கக்கூடிய அது என் உள்ளே வாழ்க, அது இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கிற தாழ் வாழ்க. இவ்வளவு சொல்லி முடிச்சதெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய தம்பிகள் ரொம்ப விளக்கமா தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல, இது எதுவும் என் கருத்து இல்லை. எனக்கு முன்னால் பேசிய தம்பிகள் சொன்னதை ஒரு பொழிப்புரை கொடுத்துருங்க. அடுத்து ரொம்ப அழகா சொன்ன மெடிடேஷன் பத்தி சொன்னார். கடோபனிஷத் 108 உபநிஷத்திலே மிகச் சிறந்ததாக ராமகிருஷ்ண மடத்துல விளக்கரு அண்ணா போட்டிருக்காரு. 2 வால்யம் வந்திருக்கு. அது சிறந்ததாக ஒரு 10 எடுத்து ஒரு பாக்ஸ், கிஃப்ட் பாக்ஸ கொடுக்குறாங்க சார். ஒரு பெட்டிக்குள்ள போட்டு கொடுக்குற நல்ல விளக்கமா உரை எழுதுறாங்க. அதுல ஒண்ணு ஈசா உபநிஷத்து, முண்டக உபநிஷத்து, ஒண்ணு கடோபனிஷத்து. ரொம்ப செல்வந்தரான ஒரு பிராமணன் பையன். இதெல்லாம் கதையில ரொம்ப சொல்லிட்டாரு. 3 கேள்வி கேட்டா 3வது கேள்விதான் சிக்கல். முதல் 2 கேள்வி ஏமாத்தமா பதில் சொல்லிட்டாங்க. எங்க அப்பா கிட்ட பிரியமா இருந்தா அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. 3வது கேள்வி இறந்ததுக்கு பிறகு என்ன? இப்ப நான் நினைச்சு பாக்குறேன். மெய்வழி சோமசுந்தரம் கேட்டார். அழகா அது நாடகமாக்கி அந்த காலத்துல எவ்வளவு முயற்சியெல்லாம் பண்ணாரு. சாவிற்கு பின்னாடி நூலுக்கு பேரு மரணத்திற்கு பின்னால். கடோபனிஷத்தை ரொம்ப அற்புதமா நாடகமாக்கி அந்த காலத்திலேயே அதை போட்டு என்ன எளிமையாக்கி கொடுத்திருக்கிறாரு. அதை நீங்க இப்ப எடுத்து படிச்சு பாருங்க. அவ எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. பரிபாஷைக்கு தமிழ்ல ஏமாற்றும் எளிமைன்னு பேரு. ஏமாத்துறாங்க, ஆனா எளிமையா இருக்கு. எளிமையை ஏமாத்துறாங்க. இப்ப அதை எடுத்து பாருங்க. அந்த நூலை இப்ப வெளியே வந்து ராமகிருஷ்ண மடத்துல எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா அது இந்த மாதிரி யாகம் பண்ணுங்கன்னுவாங்க. 3 கல்லு வந்து வைங்கன்னுவாங்க. 3 கல்லுக்குள்ள அக்னி மூட்டுன்னுவாங்க. 3 கல் வைக்கணுமா, 1000 எழுத்து மாதிரி. அதுக்குள்ள அக்னி மூட்டணுமா, அந்த அக்னி வந்து இது வருமா. இப்ப நீங்க படிச்சீங்கன்னா கடோபனிஷத்து வேற மாதிரி இருக்கும். இந்த மண்டமலா பெருவாழ்வு தெளிவா எளிமையா இருக்கு, விளக்கமா எளிமையான தமிழ்ல ராமகிருஷ்ண மடத்துல போட்டிருக்காங்க. தயவு செய்து அதை வாங்கி நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அழகான ஒன்றை சொன்ன ஜிலேபி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிலேபி. இல்லையா, உயிர் இல்லைன்னா வாயில வச்சு தெரியாது, கண்ணு இல்லை.
எனக்கு உடனே 2 பேர் ஞாபகத்துக்கு வந்தாங்க. உயிர் இருக்கிறபடியே தெரியல சார். ரொம்ப என்ன மறந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கேன். 2 தடவை இப்படி யாரோ போனான்னு தெரியல. என்ன சார் நான் 2 தடவை இப்படி போன என்ன பாக்கலையா? நான் பாக்கலீங்களாமா. நல்லா தானே கண்ணு இருந்தது. நான் ரொம்ப ஆழ்ந்து இதை படிச்சுக்கிட்டே இருந்தேன். கூப்பிடுறாங்க என்ன, ராமலிங்கம் ராமலிங்கம். அங்க என்னப்பா அவனை 4 தடவை கூப்பிட்டேன். கூப்பிட்டீங்களா? இல்ல தெரியும், படிச்சுட்டு இருந்தேன். உயிர் இருக்கு, உயிர் இருந்தாலும் தெரியல. என்ன பண்ணி ஏகாமல் ஐயா தெரியும். நம்ம பிரின்சிபல் எஸ்பி சண்முகநாதன் பெரிய பவர்ஃபுல் மேன். கடைசி காலத்துல அவர் என்னை பார்த்து கூட்டு போறாரு. நானும் ஒரு ப்ரொஃபஸர். அவர் அப்படியே குழந்தை மாதிரி அழைச்சிட்டு வராங்க. அப்படியே அப்படி நிக்கிறாரு சார், வேட்டி கட்டி பண்றாரு. கூட வந்த அந்த டாக்டர் மாணிக்கவாசன் கதறாரு. ஐயா நான் மாணிக்கவாசன், ஐயா ஐயா நான் மாணிக்கவாசன், ஐயா நான் மாணிக்கவாசன், ஐயா நான் மாணிக்கவாசன். அவ்வளவு 2 பேரும் இருக்க மாட்டேன். கண்ணு பார்க்குது, மாணிக்கவாசகம் தெரியல. காது கேட்குது, கதறாரு, அழறாரு. காது கேட்குது, உயிர் இருக்குது. கண்ணு பார்க்குது, கேட்கா பார்க்கல. உயிர் இருக்குது, காது கேட்குது இல்ல. வாய்க்கு அவர் சுவை தெரியாது, பசிக்குது அவருக்கு தெரியாது. இவங்களாதான் ஒருத்தர். இன்னொருத்தர் ஜஸ்டிஸ் நீதிபதி இஸ்மாயில், அவரையும் நான் பார்த்தேன். அப்படியே திருச்சிட்டு உட்காந்துருக்காரு, தெரியாது. நேரம் பார்த்து நாம விட்டாங்க. உயிர் இல்லாம இல்ல, உயிர் இருக்கிற போதே பல பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. 5 பொருள்கள் வேலை செய்யாம தான் இருக்குது. ஏன் 5ம் போய் ஒடுங்குற இடம் தெரியல, அறுசுவை கொண்டு ஒளித்த இடம் தெரியல. என்ன பண்றது? நான் கொஞ்சம் ரொம்ப லேட்டா பிறந்துட்டோம். தெய்வத்தை பிடிக்க முடியாது இல்லையா? ஆனாலும் பிடிச்சிக்கலாம் அவர் சொல்றாரு. திரைகளை பிடிக்கலாம் பிடிக்கலாம்ன்றாரு. அது வேற வழி இல்லை எங்களுக்கு. என்ன பண்ணுவோம்? நல்ல பாட்டு சொன்னார். திருவாசகத்தில பின்னாடி இருக்க சில திருவாசகம் இருக்கு. அது கடைசி தலைப்பு 51ஆம் தலைப்பு அச்சோபதிகத்துல 10வது பாட்டு. செற்றிடமும் பிறந்திடமும் இனி சாவா இருந்திடமும் அத்தனையும் அறியாதார் அறிவும் எவ்வறிவோ ஒத்தனிடம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும் பொருளை அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. நீங்க எங்க இருந்து பிறந்து வந்தீங்க? இவ்வளவு நேரம் எங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இப்போ விழிப்பு நிலையில இருக்கிறீங்க. அகரத்துல, உகரத்துல கனவு, ஆழ்ந்து தூங்குறீங்களா மகரத்துல. அப்ப அங்கதானே உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. எழுந்துடனே காலையில காலையில மணி 7 ஆயிடுச்சு. இவ்வளவுதான் எங்க எவ்வளவு எப்படி தூங்குன? நீங்க எங்க தூங்குனீங்க? 10 மணிக்கு படுத்தீங்க, 7 மணிக்கு எழுந்திருச்சீங்க. அப்புறம் நைட்டு 10 டு காலை 7 மணிக்கு எங்க இருந்தீங்க? உடம்பு இருந்துச்சு, கண் இருந்துச்சு, கால் இருந்துச்சு, கேட்கலையே, வேலை செய்யலையே. இது போய் அங்க ஒடுங்கி இருந்தது. அந்த இடம் தான் சாகாமல் சாக பழகிற இடம். செட்டிடம் பிறந்திடம் இனி சாகாமல் இருந்திடம் அத்தனையும் அறியாத இந்த எண்ணெய் இஞ்சி பற்றி கைப்பற்றி எதுக்கும் பயன்படாத படிப்பு. அறியாதார் அறிவு எவ்வறிவோ. இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் இருக்கும். ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் அந்த பெரும் பயனை யார் சொல்லி தர முடியும்? நாங்க சொல்லி தர முடியுமா? என் அத்தன் என் குருவரான் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோதே. ரொம்ப தம்பிகள் தயாராயிருக்கிறாங்க. மாறன் மகிழ்ச்சி அடையலாம். ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். கேட்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது இல்லை. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இது. ரொம்ப அழகா சொல்லிட்டார். தற்கால் அவர் ஒரு எச்சம். நாங்க ஒரே எழுதுற பரிமையாளர்கள் புகழ். தற்கால் தகவல் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஆனா ரொம்ப கிராமத்துல படிக்காத எங்க தாத்தா பாட்டி எழுத படிக்க தெரியாது. பறவை எச்சம் மட்டும் எடுக்கிறான், எழுத்து போடுறாங்க. இன்னொரு ஏதோ ஒரு பொருள் இருக்கு கிராமத்துல, பறவை. இப்ப வாங்க, அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அடங்காமை வந்து விட்ட எச்சம் 6 இருள் உயித்து விடும் அப்படின்னு பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியுது. நீங்க தான் யோசனை பண்ணீங்க இல்லையா? இதை பற்றிதான் விரிவாக நூல்களில் இருக்கின்றன. எனவே இந்த மரமிலா பெருவாழ்வுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னு கடைசியா ஒரு பாட்டை சொல்லி முடிச்சார். அந்த ஒரு பாட்டு போதும் சார். அதைதான் பின்னாடி வந்து பேசிய ஐயா ஜெகதீசன் அவரோடு சொன்னாங்க. இந்த மரணமிலா பெருவாழ்வுக்கு எது சார் தாவி, எது திறவுகோள்? இந்த 3 சொல் இருக்குன்னாங்க. 4 கூட பிரிச்சுக்கலாம். மரணம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, மரணம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. 3 இது 2 கடந்தா வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு.
நாலாவது பெருவாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு. வாழ்வு, நாமெல்லாம் வாழ்வு, அது பெருவாழ்வு. இப்படி வச்சுக்கோங்களேன், தப்பா கூட இருந்தா வச்சுக்கோங்களேன். மரணம் தோழ ஜெயத்துக்கு, மரணம் இல்லாத நிலை சூக்கும ஜெயத்துக்கு. நாம எங்கிருந்து வந்தோம்? காரணத்திலிருந்து வந்தோம், அதுதான் வாழ்வு. பெருவாழ்வு மகா காரணம். தூலம், சூக்குமம், காரணம், மகா காரணம் என்கிற நான்கு யார் பிடிக்கிறார்களோ, குருபுரான் இருந்தா பிடிக்க முடியும். குருபுரானை வந்து காட்டி கொடுத்து மறந்தா பெருவாழ்வுக்கு நீங்கள் செல்ல முடியும். அங்க கடைசியா ரெண்டு அழகா தங்க ரெண்டு பேரு கவனமணி ஒருத்தர் வந்து பாட்டு பண்ணாங்க, திருமூலர் பாட்டை. உயிர் அதுதான் இருக்கு. அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவினார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தது, அன்பே சிவமாய் தானவன். இப்போ தெய்வம் இப்படி ஒரு தேகம் தாங்கி வந்து இவ்வளவு பேரை உருவாக்கணுமா? 64 ஜாதிகளை ஒருங்கிணைக்க வேண்டும். அதனால அதுக்கு எவ்வளவு பெரிய அன்பு இருந்தா செய்ய முடியும். என் கூட பிறந்த தம்பிக்கு என்னால ஒரு அடி நிலம் கொடுக்க முடியலையே சார். என் கூட பிறந்த தம்பியை எச்சி பால் குடிச்சு வளர்ந்தவன் சார், ஒரு கட்டில சாப்பிட்டோம், அதுக்கே அன்பு இல்லையே எனக்கு. அப்ப சம்பந்தமே இல்லாத ஒரு கொலகாரனா இருந்தாலும் பாவியா இருந்தாலும் இறக்கப்பட்டு அவனுக்கும் கருணையோட, தாய் கருணையோட தாயினும் சால பறிந்து இதை இறக்கி கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் ஆண்டவர்கள், அன்புதான் ஆண்டவர், வேற யாருமே கிடையாது. இதை தூக்கி திருமந்தத்தை கொண்டாந்து இணைக்கிறார் வள்ளல் பெருமான். அதை கூட ஐயா ஜெகதீசன் சொன்னார். கடைசி 2 வரிதான் ரொம்ப முக்கியமானது. அன்பெனும் குடியில் அகப்படும் மலைதான், அன்பெனும் குடிமுகம் அரசுதான், அன்பெனும் கடற்குள் அமர்ந்திடும் கடல் தான், அன்பெனும் வலைக்கு உட்படும் பொருள் தான். ஆனா அடுத்த வரிதான் அன்பெனும் 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 உயிர் ஒளி அறிவே, அருள் ஒளி அறிவே. அன்பினாலும் அறிவினாலும் ஜோதிங்கிற ஒளியினாலும் அருள்னாலும் எல்லாம் ஒன்று. இதுக்கு மேல வள்ளல் பெருமான் அருட்பிரகாச வள்ளலார் என்ன ரகசியத்தை தமிழ்ல எளிமையா சொல்ல முடியும்? இப்ப எல்லாரும் விளக்க எழுதுறாங்க. அன்புக்கு 100 பக்கம், அருளுக்கு 100 பக்கம், அறிவுக்கு 1000 பக்கம், கடவுளை பத்தி 100 பக்கம். அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே. உயிர்னாலும் அதுதான், உயிர் தான் அன்பா இருக்கு, அதுதான் அறிவா இருக்கு, அதுதான் ஜோதியா இருக்கு. நமக்குள்ள எங்க சார் இருக்கு? அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே நமக்குள்ள அணுவா உட்கார்ந்து இருக்கு. அந்த அணுவா உட்கார்ந்து என்ன பேரு? அன்புருவாம் பரசிவமே. அதெல்லாம் பாரு. என்ன சார் கடவுளும் நானும் ஒன்னான்னா? நான் சொல்லலீங்க, திருமூலர் சொல்றார். ஜீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை. இந்த ஜீவனால் சிவனாரை இதுவரை காணவில்லை. இந்த ஜீவனால் ஒரு குருபுரான் மெய்குருபுரான் காட்சி கொடுத்த இந்த ஜீவனார் கண்டவி ஜீவனால் சிவனாயிட்டு இருக்கிறே. உயிரை பார்க்கிறதா? அது என்னது? அண்டவர்கள் கேட்கிறாங்க, கேட்கறத கேட்கிறவன் உயிரை பார்க்கல. இங்கே குல மக்கள் உயிரை பார்த்திருக்கிறார்களே, சாட்சிக்கு இருக்கிறார்களே. திருமூலர் சொன்னார், வள்ளலார் சொன்னார், நம்ம தெய்வம் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த நிலைக்கு நீங்கள் பொருள் எங்க இருக்கு கண்டுபிடித்த பிறகுதான் நாம் அங்கே போக முடியும். சாராக்களை பற்றி எல்லாம் பேசினார்கள். இப்ப முக்கியமா ரொம்ப சுருக்கமாக வர வேண்டுமானால், இப்போ இந்த நேரத்துல நாங்க எப்படி சார் இந்த நிலைக்கு போகலாம் அப்படி என்றால், ஜே கிருஷ்ணமூர்த்தி ஒரு புத்தகத்துல அறிந்தது நின்று விடுதலை நாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். பிறந்ததுல இருந்து அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னார், தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, சொந்தக்காரன் சொன்னா, சித்தப்பன் பெரியப்ப, சொந்தக்காரன் எழுத்து விட்டுக்காரன், பறந்து விட்டுக்காரன், எங்க வாத்தியார் ஸ்கூல்ல இமயமலை அளவுக்கு உள்ள இருக்கு. இப்ப ஏதாவது இங்க உள்ள போட்டா வெளியே வந்தது. ஏன் ரொம்ப வழி. மாணிக்க வாசகரே சொல்றார், நீ அருளால் அமுதத்தை வாரி வழங்குகிறாய், நானும் வாரி வாரி விழுக்கினேன். என்ன ஆச்சா? உள்ளதான் இடம் இல்லையே, விக்கினேன் வினையேன் விதியின்மையார். அவ்வளவு வாங்கி எடுத்துட்டாங்க. இந்த கதை நிகழ்ந்துடும். இப்ப முதல்ல பாத்திரம் காலியாகணும், அதுக்கப்புறம் அது திறந்து வைக்கணும், யதார்த்தமா இருக்கணும். நீங்க ஒரு கருத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா இது உள்ள போகாது. அப்புறம் பாத்திரம் சுத்தமா இருக்கணும், சுத்தமா இருந்தா கெட்டு போயிடும், பொருளுக்கு விலையெல்லாம் போயிடும். இவ்வளவு விஷயத்தையும் கடந்து நீங்கள் போக வேண்டும். இப்ப இதுக்கு என்ன சார் ஷார்டஸ்ட் ரூட்? பைபாஸ்ல போலாம். இந்த எல்லைக்கு எப்படி போலாம்னா, முதல்ல பொருள் ஒன்று இருக்கிறது நம்ம நம்பணும்.
இல்லைங்களா? கடவுளை நம்பணும் இல்லை நம்ம. அப்புறம் நம்ம இங்க குருகிட்ட வரும் முதல்ல கடவுளை நம்பணும். அதுக்கு என்ன செய்யறது? சயின்டிபிக்காவே போகலாம். இன்னைக்கு நாசா விஞ்ஞானிகள் புது சந்திரனுக்கு போயிட்டாங்க. செவ்வாய்க்கும் போய் ஒரு ரோபோட் இறங்கி கண்டுபிடிச்சிருச்சு. இன்னும் மற்றதெல்லாம் போயிட்டே இருக்கு. இப்போ தாய்மானவர் சொன்ன மாதிரி நம்ம சூரிய குடும்பம் இருக்கு பாருங்க, சோலார் சிஸ்டம். இதுல 9 கோள் இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்கு, கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்கு. இவ்வளவு சேர்ந்தது சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம். இத மாதிரி நூற்றுக்கணக்கான சோலார் சிஸ்டம் சேர்ந்து நம்ம கேலக்சி மில்கி வே, பால்வெளி வீதி. கூகுள்ல போய் கம்ப்யூட்டர்ல தட்டினீங்கன்னா இந்த கேலக்சி மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்சி இருக்கு. ஒவ்வொரு கேலக்சிலையும் நூற்றுக்கணக்கான சோலார் சிஸ்டம் இருக்கு. தலை சுத்துது. அதெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் நமக்கு என்ன அறிவு என்ன, ஒரு 5000 வருஷம் போகல, 10,000 வருஷம். ஏன்னா மகாபாரதம் துவாபர யுகம் கிமு 5000 ராமாயணம் கிமு 10, அதோட நிறுத்திக்கொள்வோம். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் இந்த இயக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. பூமி ஒரு 1000 மைல் வேகத்துல சுற்றுவாசல் ஒரு நாளைக்கு. இந்த கணக்கில் 1000 மைல் வேகம் நம்ம உட்கார்ந்துருக்கோம். 1000 மைல் சுத்திட்டு இருக்கோம். இது தன்னைத்தானே சுத்திட்ட ஒரு நாள். அதுக்கப்புறம் இன்னும் 10,000 மைல் வேகத்துல சூரியனை வேற சுத்தி வருது. இது ஒரு வருஷம். இத்தனை கோள்களும் நட்சத்திரங்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு தான் சார்ந்து சுற்றி வருது. இந்த கிமு 10,000 வரைக்கும் இன்னை வரைக்கும் ஒரு நூல் நிலையத்துக்காமல் நடக்குது. இது சுத்துறதுனால ஒரு இயக்கம் சக்தி இருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு பொருள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுதான் எல்லா இலக்கியமும் பொருள் 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 சொன்னாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க இன்னை வரைக்கும் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அமாவாசை, பௌர்ணமி. கண்ணபிரானில் அமாவாசை கண்டுபிடிக்கிறாரு, அமாவாசை எல்லாம். அப்போ இந்த இயக்கம் நூலிழக்காம நடந்தால் அதை இயக்குகிற பொருள் அறிவுள்ள பொருள் கண்டுபிடிச்சாங்க. பொருள் இருக்கிறது உண்மை, அது அறிவுள்ள பொருள் கண்டுபிடிச்சாங்க. அதனால்தான் அறிவான தேஜோமயானந்தமே தாய்மானவர். அறிவான தெய்வம், என் அறிவுக்கும் அறிவான தெய்வம், அன்பான தெய்வம் எல்லாம் வல்லபெருமான். இதுக்கு மேல ஒருபடி மேல போய் அந்த அறிவான பொருள் எங்கதான் இருக்கு? அடுத்து அதைத்தான் இந்த நூல் வெளியே இருக்கு, தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. இந்த அறிவான பொருளை போய் வெளியே தேட முடியாது, நம்மளால போக முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். அப்ப இங்க கண்டுபிடிக்கலாம் முடிவு பண்ணாங்க. அதுதான் இவ்வளவு வேதங்களையும் எனக்கு முன்ன பேசி 3 பேர் சொன்னாங்க. நூல்லே இருக்கு. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனைத்தான். இந்த பக்கம் ஏதோ ஒரு டீச்சர் பார்த்து, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை கான். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர் சொல்றார், நான் இதுக்கு முன்ன உடம்புனா என்ன, காயமே இது பையடா, காற்றடைத்த பையடான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், உடம்பினை முன்னும் இழுக்கென்று இருந்தேன். இதெல்லாம் அந்த நூல் இருக்கு. உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று அவன் பேர் உத்தமன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி உத்தமன். உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓங்குகின்றேனே. இப்ப இப்ப எங்க வந்திருக்கேன்னா, பொருள் இருக்கிறது உண்மை, அது அறிவான பொருள், அது வெளியே போய் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அறிவான பொருள் எங்க கண்டுபிடிக்கணும்? நம்ம பொருள் கண்டுபிடிச்சாரு. இப்ப அடுத்த கட்டம் வரும். இப்போ சரி சார், இங்க இருக்குன்னு தெரியும், அது வரைக்கும் நாங்க ஒத்துக்கிறோம் சார். இங்க எங்க சார் இருக்கு? இந்த விரல்ல இருக்கா, கையில் இருக்கிறதா, காலில் இருக்கிறதா, காதில் இருக்கிறதா? ஒரு சந்தேகம் வரும். இதுக்கு பெரியவங்க சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லை, எந்தான் உடம்பு இருக்கு, சிரத்தே பிரதானம் அவங்க உடம்புக்கு. அதனால ஞானமே, ஞானேந்திரியமே, இந்த மெய்நூல்கள் பேசப்பட்ட எல்லா ஞானமும் திருநங்க கண்டத்துக்கு மேலதான், கழுத்துக்கு மேல. இது கீழே இருக்கிறது பூத உடம்பு, இதுதான் ஞான உடம்பு. அப்போ இதுக்குள்ளதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுதான் உள்ளம் என்றாலும் நெஞ்சம் என்றாலும் மனம் என்றாலும் ஒன்றைத்தான் குறிக்கும். அது உள்ளம் பெருங்கோயில், இது ஊனுடம்பு ஆலயம், தேவாலயம் பேர். வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இந்த புலன்கள் காலாமணி விளக்காக இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். இப்ப அடுத்த கட்டம், ஏன்னா நேரம் ஆகிட்டு இருக்கு இல்லையா? சரி சார், இது கண்டுபிடிச்சிட்டீங்க, இங்க எங்க சார் இருக்காங்க? ஏன்னா அது எதுன்னு தெரிஞ்சாங்க இந்த வாழ்வு பெருவாழ்வு போக முடியும். அது எங்க சார் இருக்கு? திருமூலர் சொல்ற, ஏன்னா நான் சொன்னாதான் எல்லாரும் போயிட்டு. திருமூலர் சொல்ற, நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி. இந்த வார்த்தையை கவனிங்க, பரிபாஷை. புருவத்து இடைவெளி, உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்குமிடம்,
சிற்றம்பலம் என்று நான் சேர்ந்து கொண்டேனே. நான் வெடிக்க கேட்கிறது, திருமூலர் மட்டும்தான் சேர்ந்துக்கணுமா? ஏன் நாம சேரக்கூடாது? நம்ம தாத்தா தானே, நம்ம பேரனுக்கு உரிமையை நான் கேட்கறது வழக்கம். இது கொங்குளவர்களுடைய மேல போனார். அவர் இங்க சொன்னார், அவர் சொன்னார், உச்சிக்கு கீழடியோ உள்நாட்டுக்கு மேலடியோ வச்ச விளக்கு நிச்சயம் எரியதடி என் கண்ணம்மா, அதை வைத்திருந்து நான் பாறேன். இந்த பாட்டுக்கு நான் பொருள் சொல்லல, திருமூலர் பாட்டை சொன்னேன். வள்ளலார் ஒருபடி மேல போறார். என்ன சொன்னார்? புகை சிறிதும் காட்டாதே, புகை சிறிதும் காட்டாதே, உருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர உடங்கு. மெய்ஞானத்துல பயிற்சிக்கு போகிறோம்னா நிறைய நம்ம படிச்சிருக்கலாம், நிறைய கதை கேட்டிருக்கலாம், நிறைய சிந்தித்திருக்கலாம். இவற்றை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு நாம சந்திரனுக்கு நாம கண்டுபிடிக்க முடியாது, சூரியனுக்கு போக முடியாது. நம்ம தேகத்துக்கு வரணும், தேகத்துல தலைக்கு என்சார் உடம்புக்கு வரணும். இங்க குருபுரான் தயவனால நினைவு அங்க வைக்கணும். நினைவு தான் ரொம்ப முக்கியம். அப்படி என்று திருமூலர் சொல்லுகிறார், கொங்கணவர் சொல்லுகிறார், வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். சரி சரி சார், இப்ப அந்த இடம் சொல்றீங்க, உறவு குறிப்பிட்ட இடம், நாங்க அங்க 19 வச்சுக்கிறோம் சார். எப்படி சார் உள்ள நுழையிறது? அது தெரிய மாட்டேங்குது சார் எங்களுக்கு. வள்ளலார் அதுக்கு ஒரு வழி சொல்ற, சாதி. ஏன்னா நான் நம்ம இங்க இருக்கிற சாலை ஈரோட்டுக்கார பேர் எனக்கு மறந்து சாலை மணி மாதிரி நான் தரவா எல்லாம் படிக்கல, அவர் எழுத்தெண்ணி படிச்சு வச்சிருக்கிறாரு. இப்ப அந்த கோட் பண்ண முடியாதுனால என்னால இந்த இருந்தாங்க. வள்ளலார் சொன்னார், உண்மையாக கடவுளை காண விரும்பினார். கடவுளை பார்த்துட்டா மன்னம்லாம் பெருவாள் இல்லைங்களா? நம்மளால் இந்த முதல் பாட்டு திருவாய்மொழியோட முதல் பாட்டே சொன்னாரு பாரு, உயர் வர உயர் நலம் உடையவன் எவன், அவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவன், அவன் அயர் வரும் அமரருக்கு அதிபதி அவன், துயரரு சுடரடி தொழுதழல் மனமே. துயரரு, இந்த மரணம் என்கிற துயரை அடுத்து கோடி சூரிய பிரகாசமான சுடர் ஒளி தருகிற அந்த திருவடியை தொழுது எழு மனமே நெஞ்சிக்க முடியும். இதுக்கு மேல அவர் திருவாய்மொழியில என்ன சொல்றாரு? வள்ளலார் சொல்றாரு, உண்மையாக கடவுளை காண விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை வருமா? அப்போ இடம் தெரிஞ்சு போச்சு. அங்க நீங்க போகணும்னா அதுக்கு சாவி திறப்புன்னு, இலங்கையில யாழ்ப்பாணத்துல தொடப்பு காணாத போயிட்டுன்னு. சாவி எதுன்னா தயவு கருணைன்னு அது சொல்லிருக்கு. உண்மையா உங்க கண்ணீர் தான், உப்பு கழுத கண்ணீர் இல்ல. உண்மையாக ஒரு தெய்வத்தை நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் உங்கள் உள்ளம் உருகி கண்களில் கண்ணீர் வருமானால் உங்களுக்கு நெற்றி கண் திறந்து விட்டது என்று பொருள். நமக்கு அந்த கண்ணீர் வரமாட்டேன், அதான் சிக்கல். உண்மையாக கடவுளை காண விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை வருமா? இதைத்தான் அந்த பாட்டை எடுத்து சொன்னாங்க. ரொம்ப சொன்னாங்க, நேரம் இருந்தாலும் சுருக்கிட்டார். அந்த பாட்டுல தான் ரகசியம் இருக்கு. அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு, அவர் ஜெகதீசன் எடுத்துக்காட்டிய பாட்டு. ஏன்னா வள்ளல் பெருமான் கடைசியாக திருக்காப்பீட்டுக் கொள்வதற்கு முன்னால் விளக்கெடுத்து வச்சு வெளியே வச்சு, இந்த தீபத்தில் ஆண்டவர் முன்பு இருப்பதாக நினைத்து பாவனை செய்யுங்கள், நினைவு பாவனை செய்யுங்கள். ஞான சரியை என்கிற இந்த 28 பாடல் அடங்கிய இதை நாள்தோறும் ஓதிவாருங்கள். 7000 பாட்டு பாடியிருக்கிறார், 6000 இல்ல. இப்ப வானதி பதிப்பகம் அருட்பாக்கு 6 திருமுறையும் கமலக்கண்ணன் என்ற ஒரு உரை எழுதி வந்துருச்சு. 7000 பாட்டு இருக்காது, 7200 கிட்டத்தட்ட இருக்கு. கீர்த்தனைகள்லாம் சேர்த்து நான் சொல்றேன். லிஸ்ட் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வானதி பதிப்பகம். அதுல இந்த 28 பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதுல என்ன சொல்ற பெருமான், இந்த ஒரு பாட்டை எடுத்து எழுதுறாரு அவரால் கையாலே. இந்த 28 பாட்டு அடங்கி சொல்லியிருப்பார். நினைத்து பாட்டு எழுதுறாரு, இதை நினைத்து செய்யுங்க. அப்ப அந்த ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமானது. இதுதாங்க சாவி. இப்ப மனநிலா பெருவாழ்வு போறதுக்கு அவரே டாக்குமெண்ட் எவிடன்ஸ் போட்டு சத்தியம் பண்ணி சொன்ன அந்த பாட்டுல ரகசியத்தை தெரிந்து கொண்டார். அப்ப உள்ள போயிடணும். அவர் என்ன சொல்றாரு, போகணும்னா ரொம்ப படிச்சிருக்கணும், ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிருக்கணும், ரொம்ப காடு மேடு சுத்தி இருக்கணும், கைலாயம் ரிஷிகேஷ் எல்லாம் போயிருக்கணும். அதெல்லாம் அவங்க எல்லாம் ஒண்ணும் சொல்லல. என்ன சொன்னாங்க, உங்களுக்கு யார் குருவாக அமைந்திருக்கிறாரோ, நீங்கள் யார் ஆண்டவராக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை நினைந்து நினைந்து, அதை முன்னாடியே சொன்ன, எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் உங்க நினைப்பு எங்க இருக்கணும்? உலகியெல்லாம் நீங்க எப்படி நினைப்பு நினைந்து நினைந்து.
உணர்ந்து உணர்ந்து நீ உண்மையா பக்தியா நினைச்சீங்கன்னா உங்களை அறியாம நெகிழ்ச்சி வரும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து உடம்பு அப்பதான் நினைக்கும். இப்ப யாருக்கு அந்த மாதிரி நினைத்து அன்பு நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் நினைக்கிறதோ அதுதான் சாகி அப்பயே அவங்களுக்கு அகக்கண் திறந்து விட்டது. அகக்கண் யாருக்கெல்லாம் திறக்குதோ வழி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ரூட் கிளியர்னு அர்த்தம். ரூட் கிடைச்சு போச்சு, அதுதான் வழி. அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. இது வரைக்கும் மெய்ப்பாடு உடம்புல நிகழ்ந்தது. இப்ப என்ன செய்யணுமா? நன்னிதியே வாய் விட்டு பேச, கூடி பேச பேச கோது அரும் குற்றம். கோதுனா குற்றம். அப்போ இது இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இந்த அடியார் திருக்கூட்டத்தோடு இத மாதிரி சபைகள் வைத்து நீங்கள் பேச பேச என்ன ஆகும்? அன்பே நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுதும் வம்பி உலகிலேயே. இதுதாங்க சாதி. மரமிலா பெருவாளுக்கு போறதுக்கு நான் சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள வேணாம். பெருமான் சொன்ன சாவி எளிமையான பாடல், ரொம்ப ரொம்ப எளிமையானது. இதுக்கு உரையே தேவையில்லை. இந்த கண்ணீர் தான் அது பைபிள்ல கூட இருக்கு. The God shut the door in many faces. இருக்கு, நெட்டில் கூட இருக்கு. உங்கள்ட்ட தான் நான் கூட அதை கேட்டு வாங்கினேன். ஏன் பைபிள் யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு மாறாட்ட வேணா மாறாட்டத்தை வாங்கிக்கிங்க. பைபிள் வாசல் இறைவன் சொர்க்கத்தினுடைய கதவுகளை எங்க வச்சு மூடிட்டாராம்? மனிதனுடைய முகத்தில் வைத்து மூடி விட்டார்னு பைபிள் இருக்கு. நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுதும் வம்மின் உலகிலே. இந்த காலத்திலேயே சிக்கல் அதுதான். ரொம்ப பழகுவோம், நிரம்ப பேசுவோம், ஆனா கடைசியில என்ன பண்ணுவோம்? நம்ப மாட்டோம். பிரச்சனை முன்னாடியே அதான் ஒரு குறிப்பா சொன்னேன். திருவள்ளுவர் நம்ம சிலை வைத்திருக்கிறோம், எல்லா புத்தகத்திலையும் பாடம் வைத்திருக்கோம். ஆனா ஒரு திருக்குறளையும் நம்ம நம்புறது இல்லையே. நம்பனா கல்லு கடை இருக்குமா? கல்லு உண்ணாமே அதிகாரம் இருக்கு. நான் அதுக்குள்ள போகல. அதே மாதிரிதான் எல்லா விஷயமே நாம நம்புறோம், பேசுறோம், எழுதுறோம், படிக்கிறோம். நினைவு போய் அதுல ஒன்றுவது கிடையாது. வன்மீன் உலகிலேயே எதுக்காக இவ்வளவு இந்த ஸ்டேஜை சொன்னார்? நான் நினைக்கிறது, அழறது, அன்பு நிறைந்து மரணமிலா பெருவாழ்வில் வாழ்த்திடலாம் கண்டேன். இதோட நிறுத்திருக்கலாம். ஒரு மெய்ஞானி பொய் புகழே புனைந்துரையே சத்தியம் செய்கின்ற ஒரு ஞானி வந்து சத்தியம் சொல்லணுமா? இதுக்கப்புறம் ஒருபடி மேல போற புனைந்துரையே, புனைந்து சொல்லலையா, இட்டுக்கட்டி சொல்லலையா, பொய் சொல்லலையா, சத்தியம் சொல்றாங்க. எதுக்காக? சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தருணம் இதுவே. வடலூர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஜோதி தர்சன் போய் அவங்க கண்ணத்துல கையை போட்டுக்கிட்டு 2 லட்சம் பேரு 2 லட்சம் பேர் அன்னதானம் பண்ணி வடலூரையே ஒரு 10-100 மூட்டை சோத்தை கொட்டிட்டு வந்துடுறாரு. அது கிளீன் பண்றதுக்கு 2 வருஷம் ஆகும். அதெல்லாம் செய்ய வேணாம். நீங்க வீட்டுல உட்கார்ந்து ஜோதி தரிசனத்தை பாருங்க. புருவ மையத்துல சிற்றவ பொறிச்சவ பார்த்து அதுதானே அவர் காட்டி கொடுத்திருக்காரு. பூட்டி தானே வச்சிருக்காருங்க. 2 பக்கம் சிற்றவ பொறிச்சவ வச்சிருக்காருல்ல. பாட்டா தானே சொல்றேன். நான் சொல்ல, நீங்க எதுவுமே நான் சொல்லல. பெருமான் பாட்ட சொல்ற. சிற்றவையில் பொற்சபையில் புகுந்தருணம் இதுவே. அப்ப நீங்க அங்கதான் போகணும். அப்படி நீங்க புகுந்து நாள்தோறும் நினைவு பயிற்சியில் இருந்தால் இந்த ஸ்டேஜ் வந்துருவீங்க. எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்மையில் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவரால் ஓர்க்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவா எம்பெருமா நடம் புரியும் இடம். அதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? ஏதோ மன்னவலா பெருவாழ்னா அதுக்கு என்ன பெரிய பெரிய நூல்கள்லாம் வந்திருக்கு, பெரிய பெரிய பைண்டு வால்யூம்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு கோடிக்கணக்கான நெல் விற்குது. யோகியின் டைரி யோகி பரமானந்த சுவாமி வந்திருக்கு, அது தமிழ்லயே வந்திருக்கு, ஆங்கிலத்துல வந்திருக்கு, பல லட்சம் விற்பனை ஆகுது. இப்ப ஸ்ரீஎம்னு ஒருத்தர் இமய குருவின் இதய ஸ்டீல்னு அதுவே எக்கச்சக்கமா வித்துட்டு இருக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயே. அது அண்ணா டவருக்கு முன்னாடி இருக்கிற கனெக்ஷன் கடையில விற்குது. ஏன் மயிலாப்பூர்ல இருக்கிற கிரி டெரேஸ்ல விற்குது, ஸ்ரீபாதத்துல விற்குது. ஸ்ரீராம் ஒருத்தர் இமயத்து ஆசான்கள் இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு, கனடாக்கு பத்து வெளியிட்டு இருக்காங்க. நிறைய புக்ஸ் இருக்கு, லட்ச லட்சமா விற்கிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. ஆனா அடுத்த வீட்டுக்கு மட்டும் ஒரே சிக்கல் எங்க? இந்த மரணமெல்லாம் பெறுவார்கள் என்பது படிப்பால் வருவதல்ல. படிப்பு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம், நாலெட்ஜ் அச்சுராகும். ஆனால் செயலுக்கு வர வேண்டுமானால் இந்த பாடல் தான், அன்புதான் முக்கியம்.
அன்பு ஒருவருக்கு வருமானால் உங்களை அறியாம கண்ணீர் வரும்.